வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட யூசேஜ் என்ன, ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, கார் வச்சிருக்கவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் எந்த மாதிரிலாம் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ராவல் சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அகாரோவோட போர்ட்டபிள் டயர் ப்ரெஷர் இன்ஃப்ளேட்டர். ஆக்சுவலாக இதோட மாடல் நேம் வந்து கேலக்ஸி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து காரு, பைக்கு, சைக்கிள், அப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபுட்பால், வாலிபால் இந்த மாதிரி பால்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காற்று அடிச்சுக்க முடியும். ஸோ இது வந்தப்போ சூப்பரான பேக்கேஜில் வந்துச்சு. பட் என் பையன் இதுக்குள்ளே என்ன இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜை கண்ணா அப்படின்னான்னு வந்து கிழிச்சிட்டான். ஸோ அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆகி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டூ வீலருக்கு வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், காருக்கு வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், ப்ரெஷர் ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்கணும், யூனிட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீட்டான பேக்கேஜில் வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ நீட்டாக வந்து பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்படி ஓரமாக வச்சுருவோம். ஸோ அது இல்லாமல் உள்ள இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காற்று அடிக்கிறதுக்கு தேவையான ஒரு டியூப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த டிவைஸையும் நம்ம டயர்லையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு இன்ஃப்ளேட்டர் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் ரப்பரில் வரும். பட் இது பாருங்கள், எந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணாலும் இதாகாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது போக உள்ளுக்குள்ள வந்து ஒரு சூப்பரான வந்து கவர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, அகாரோ அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நேம் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு குவாலிட்டியாக. ஸோ இதையும் உரமா வச்சுருவோம். ஸோ இன்னும் வேற உள்ள என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவோமா? டயர் இன்ஃப்ளேட்டரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான கைடு மாதிரி ஒன்று சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க மாடல் நேமோட. பாருங்க எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரிலாம் வந்து சார்ஜிங் பண்ணணும், என்னென்ன பின், என்னென்ன போர்ட்டு, இதெல்லாம் வந்து கைடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எந்த நாபை யூஸ் பண்ணி வந்து நம்ம இன்ஃப்ளேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான டிவைஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும், காரு, பைக்கு, சைக்கிளு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இது இல்லாமல் பாருங்கள், இன்னும் அவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கட்டும் ஓரமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், கேபிள் வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வந்து இன்ஃப்ளேட்டருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டிவைஸையுமே சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல லென்த்தியான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த இன்ஃப்ளேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கான இந்த டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த பின் வந்து யூஸ் பண்ணி நம்ம பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து காத்தடிச்சுக்கலாங்க. ஸோ அது என்னங்கிறது அப்புறம் டெமோவில் பார்ப்போம். குட்டியாக வந்து ஒரு வாஷர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஏர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைஸை வந்து வெளில எடுத்துடலாமா? நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒரு சின்ன லேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கிழிக்க வேணாம், இருக்கட்டும், அதுவாக கிழிஞ்சு வர வரையும் அப்படியே இருக்கட்டும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. அநேகமாக வந்து ரீசார்ஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்புறமேலு. அதே மாதிரி இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
டயர்ல காத்தடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற போர்ஷன் இதுதான். ஸோ இதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து வரும். அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆ டியூப வந்து நம்ம பெண்ட் பண்ணி இதுல வச்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அடிஷனலா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லைட் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து மல்டிபிள் யூஸ் வந்து நமக்கு பண்ண போகுது. ஸோ இது எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்க தான் ஆன் பட்டன் இருக்கு. ஸோ ஆன் பண்ணிருவோம். ஸோ ஒரு 2, 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுதுங்க. ஸோ இதுல ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா மோட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த லைட்ட வந்து ஆன் பண்றதுக்கான ஸ்விட்ச் இருக்கு. பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு, மோட் இருக்கு. இந்த மோட யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம 2 வீலர், 4 வீலர், பைசைக்கிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால், வாலிபாலுக்கு வந்து நம்ம வந்து காத்து வந்து புடிச்சுக்க முடியும். ஸோ இந்த லைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருவோமா? ஸோ நம்ம இந்த பட்டன கிளிக் பண்றது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைட் வந்து சிங்கிள் கிளிக்லயே வந்து ஆன் ஆயிடுது. ஸோ நம்ம வந்து ஒரு டென்ட் கேம்பிங் பண்றோம். இல்ல பைக் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நைட்ல வந்து நம்ம பைக்க வந்து ஏதாச்சும் பஞ்சர் வந்து ஆயிடுச்சுன்னா, பஞ்சர் போடணும் அப்டின்னா, இந்த லைட் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போதுங்க. அதே மாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மோட் எல்லாமே இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எமர்ஜென்சி மோட் இது ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி பைக் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்டின்றப்போ, இந்த எமர்ஜென்சி மோட யூஸ் பண்ணி, நம்ம இருட்டுல இருக்கோம் அப்டின்னா, நம்ம இத சேஃபா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி இதுல வந்து 2 மோட் இருக்குங்க. மொத்தம் 2 மோட் இருக்கு. ஸோ அந்த லைட் வந்து இந்த மாரி தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காத்தடிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து பைக்குக்கு வந்து அடிக்கிறோம்னு வச்சுக்கங்க. ஸோ இதுல வந்து பிளஸ்ஸோ இல்ல மைனஸோ வந்து பண்ணிக்க முடியும். 5, 5 பாயிண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகுற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி இந்த பவர் பட்டன வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்டின்னா, கேக்குதுங்களா சவுண்ட் உங்களுக்கு? ஸோ இந்த வழியா தான் வந்து காத்து வந்து சக் பண்ணி, ஸோ நமக்கு வந்து டயர வந்து இன்ஃப்ளேட் பண்ணி குடுக்குது நமக்கு. இங்க பார்த்தீங்களா? நல்லா பவர்ஃபுல்லா தாங்க இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ நேரத்துல வந்து நமக்கு வந்து காத்தடிச்சு குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பேட்டரியில தாங்க வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வந்து 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. ஆக்சுவலா பைக்குக்கு வந்து ஃபுல் சார்ஜ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா 6 டூ 8 டைம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து காத்து புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காருக்கு வந்து 4 டைம் வரைக்கும் நம்ம வந்து நல்லாவே காத்து புடிச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் வெஹிக்கிள பொறுத்து வந்து மாறுங்க. ஸோ இது வந்து பேட்டரியில ரன் ஆகுது அப்படின்றதுனால இதோட டைமிங் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாவோ அப்படிதான் இருக்க மாரி இருக்கும். ஸோ இந்த டியூப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ சூப்பரா வந்து ஃபிட் ஆகுற மாரி வந்து குடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இந்த எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காத்தடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அத வந்து இதுல வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த லாக் அண்ட் கீ மாரி வந்து இது வந்து அப்படியே செட் ஆயிடுது. ஸோ உண்மையாலுமே இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இந்த டிவைஸ்ல ஒரு 2000 எம்ஏஹெச் பேட்டரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம வந்து டயர் இன்ஃப்ளேட் மட்டும் பண்றது மட்டும் இல்லாம, இதுல வந்து சார்ஜிங் பண்றதுக்கான ஒரு சின்ன போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி டைம்ல மட்டும் நம்ம வந்து இத யூஸ் பண்ணி நம்ம ஃபோன வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன பேட்டரி அதனால பெரிய லெவல்ல வந்து எஃபெக்டிவா இருக்காது. ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்ப்பஸ். நான் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பாருங்க சார்ஜ் ஆகுது பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ இது வந்து குயிக் சார்ஜிங் அந்த மாரிலாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு வந்து டீசென்ட்டா வந்து சார்ஜ் வந்து பண்ணுது அப்டின்னே சொல்லலாம். நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஆகுது. ஸோ நம்மள்ட்ட பேட்டரி கம்மியா இருக்கு. ஸோ நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்டின்னா, நான் சொன்ன மாரி சூப்பரா வந்து இத யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து இந்த மாரி 2 சின்ன நாசில் மாரி வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? இத யூஸ் பண்ணி நம்ம வீட்ல வந்து இந்த காத்தடிச்சு யூஸ் பண்ற மாரி வந்து பெட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? பெட்டு, சோஃபா ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய பெட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாசில்ஸ யூஸ் பண்ணி வந்து நம்ம நீட்டா வந்து காத்தடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்காங்க. என் பையனோட பால் வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம காத்தடிச்சு பார்த்துரலாம். ஸோ இந்த நாப வந்து இதுல வந்து இப்படி இன்செர்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா வந்து இன்செர்ட் பண்ணணும். இல்ல பால் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ பண்ணியாச்சு. ஸோ வந்து மோடு வந்து பாலுக்கு வந்து மாத்தியாச்சு. ஆக்சுவலா வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேல அடிச்சா வெடிச்சுருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. சரி 5 பாயிண்ட்ல வந்து எவ்வளோ நேரம் ஏறுதுன்னு பார்ப்போமா? ஒன்ஸ் வந்து காத்து ஏறி முடிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே வந்து ஆஃப் ஆயிடுதுங்க. ஸோ அடிச்சு முடிச்ச உடனே வந்து இத ரிமூவ் பண்ணிறணும்.
பாருங்க, கல்லு மாரி ஆயிடுச்சுங்க பாலு. சீக்கிரமா வந்து பால்ல வந்து ஏறிடுச்சு. ஸோ பைக்குக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம பைக்ல வந்து இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணி எவ்வளோ நேரத்தில சார்ஜ் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துரலாம். வாங்க கனெக்ட் பண்ணி 0 to 30 வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து காத்து பிடிச்சிக்கலாம். பட் ஆனா நான் வந்து 26, 27 அவ்வளோதான் வந்து நான் பிடிப்பேன் யூசுவலா. ஸோ நம்ம எவ்வளோ நேரத்தில ஏறுதுன்னு சொல்லி செக் பண்ணிடலாமா? ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பைக் மோடுக்கு மாத்திட்டு செட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். ஒன்ஸ் 27 வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ குயிக்காவே வந்து இ காத்து வந்து புடிச்சாச்சுங்க இந்த மிஷின்ல. ரொம்பவே ஈஸியாவும் தான் இருக்கு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஹீட்டெல்லாம் ஒண்ணும் ஆகல. மேபி காருக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்டின்னா, 0 டூ அ 27 அந்த மாரி இப்ப ட்ரை பண்ணியிருந்தோம்னா, மேபி டைம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாரி டைம் எடுத்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா ஹீட்டும் ஆக செஞ்சிருக்கும். பட் ஆனா இப்ப அந்த மாரி எதுவும் ஃபீல் ஆகல எனக்கு. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குயிக்காவே வந்து சார்ஜ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். மெயினா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் வந்து குடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்ம காத்து புடிச்சோம் அப்டின்னா, இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ நம்ம வந்து கையில சுட்டுக்காம இருக்கணும் அப்டின்றதுக்காக தான் புரொடெக்ஷன் வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயங்க. ஸோ நம்ம வீட்ல வந்து ஒரு பழைய சைக்கிள் ஒண்ணு இருக்குங்க. ஓடக்கூடிய சைக்கிள் தான் நம்ம எலக்ட்ரீஷியனோடது. ஸோ அதுல வந்து காத்தடிக்கலாம்னு சொல்ட்டு ட்ரை பண்ண போறேன். ஸோ அந்த நாப் எக்ஸ்ட்ரா நாப் குடுத்துருந்தாங்கல்ல, அத வந்து இதுல ஃபிட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இத வந்து இதுல கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. செக் பண்ணிடலாமா? ஸோ ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாரி கனெக்ட் பண்ணி நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, காத்து வந்து இதுலயும் அடிச்சுக்க முடியுங்க. நீங்க ஒரு பட்ஜெட்ல ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தளவு வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். நம்மகிட்ட ஏற்கனவே வந்து ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாத நெறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த அகரோல வந்து இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்து வைக்கிறேன். வேணுன்றவங்க லிங்க கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது சம்மந்தமா வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாரி ஒரு ப்ராடக்ட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பிரவீன். டாடா பை பை.